ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே பண மூட்டையை தான் கொண்டு வந்திருக்கேன். அப்பா முருகா, என்னால் கஷ்டத்தை தாங்க முடியலை, என் பிரச்சனைகள் தீரவும் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுங்க, உதவி செய்யுங்கன்னு நீ இந்த அளவுக்கு மனம் வருந்தி கேட்ட பிறகும் நான் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? இதோ உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்வதற்காகவே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கேன். உனக்கென விதிக்கப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கான ஒரு சிறப்பான எதிர்காலம் உன்னை வந்து சேரும். உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். சரியான நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் வாழ தயாராக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசித்து வாழ்க்கையை தொலைச்சிடாதே. இது உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை என் அருளால் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறதையெல்லாம் உனக்கு நன்மையாக நான் எடுத்து தருவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன் என் செல்லமே. மற்றவங்க உன்னை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அல்லது உன்னை குறை சொல்கிறாங்க, குத்தம் சொல்கிறாங்கன்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறும் போது அவங்கெல்லாம் வாயடைச்சு போனவங்களா உன்னை பார்த்து வயிறறியக்கூடிய அளவுக்கு மாற போகிறாங்க. மிக பெரிய அளவில் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக தானே இப்போது பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேன். இதன் மூலமாக நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். நம்பிக்கையோட உன் வேலைகளை நீ கண்ணும் கருத்துமா செய்யும் போது உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்தே தீரும். என்ன ஒன்று, உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் நடக்கிறத பார்த்து குழம்பக்கூடாது. என்ன இது தப்பாக நடக்குதே, நம்ம நினச்சதுக்கு மாறாக நடக்குதே, நம்ம எதிர்பாராததாக நடக்குதே, எதிர்பார்த்தது நடக்கலை என்ற இப்படிப்பட்ட எந்த குழப்பமும் உனக்குள்ளே வர வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன். நடக்காமல் இருந்தாலும் கூட அதை உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுருப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உன்னுடைய உழைப்பு வீணாக போகாத அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனசுடைஞ்சு போய் எவ்வளோ கஷ்டத்தோட, காயத்தோட, மன வருத்தத்தோட, வேதனையோடு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த வலிக்கும் வேதனைக்கும் முடிவு கட்டதானே நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செஞ்சு கொண்டு போயிடுறேன். நீ கண்ணீர் விட்ட நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் வீணாக போகாது. உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உயர்த்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையை பார்த்து பயப்படுறதுக்கு நீ சாதாரண மனிதன் கிடையாது. நீ இந்த முருகனின் பிள்ளை. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் பின்வாங்காமல் நீ அதை தள்ளி விட்டுக்கிட்டு முன்னாடி போகணும். ஏன்னா சோதனைகளும் தடைகளும் உன்னை பலப்படுத்ததானே வருது. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ தைரியமாக நடக்க தயாராக இரு. நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாட்டுவேன். தோற்று போன விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு விதை மண்ணுக்குள் இருந்து முளைத்து மரமாக வெளிவருவது போலதான் ஒரு சின்ன ஆளா சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போ பெரிய ஆலமர விருட்சம் போல நல்ல நிலைமைக்கு உயர போற. இந்த நேரத்தில் நீ அவசரப்படக்கூடாது. அமைதியையும் பொறுமையையும் இருக்க வளர்க்க கற்றுக்கோ. எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக உன்னால் வாழ முடியும், வளரவும் முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழும்படியும் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி தந்துடுறேன்.
மன அமைதி வேணும்னா நீ அமைதியாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கவோ என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கவோ வேண்டாம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன், அடுத்தவங்களை மகிழ்விக்கணும்னு நினச்சி நீ கஷ்டப்பட வேண்டாமே செல்லமே. சில விஷயங்கள் வாக்கு கொடுத்துட்டோன்றதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம, முடியலைன்னா அந்த முடியலைங்கிறத பொறுமையாக நிதானமாக கவனமாக தெளிவாக எதிரில் இருக்கவங்க மனசு நோகாத அளவுக்கு, உன்னை தப்பாக நினைக்காத அளவுக்கு பார்த்து சொல்ல பழகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினச்சி வருத்தப்பட்டு வாழாதேன்னு செல்லமே. இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தைரியம் இல்லை, நமக்கு திறமை இல்லை, நம்மால் முடியாது, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒருபோதும் உன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாமே செல்லவே. உண்மையை சொல்ல போனா நீ மிகவும் புத்திசாலி, திறமைசாலி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்ட வெற்றியும் நீ கேட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உயர்வும் கூட இப்போது உனக்கு கிடைக்கும்படி நான் வழிகாட்ட போகிறேன். உனக்கு எல்லாமுமா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசிக்கிட்டே இருக்காது. அவ்வப்போது காற்றின் திசைகள் எதிர்பக்கமாக மாறுவதைப் போல இப்போது தடுமாறிக்கிட்டு இருக்க, தடமாறப்போக நினைக்கிற உன் வாழ்க்கையை சீக்கிரம் நான் மாற்றி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்துடுவேன் செல்லமே. சோதனைகளை தாண்டி உன்னை வலிமையாக்கி வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே நான் உனக்காக இந்த அகிலத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் மனசில் இருக்க கஷ்டங்களை என்கிட்ட ஒப்படைச்சினா நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி அதை சரி செஞ்சு சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ எதிர்பார்க்குறதை விட சிறப்பான ஒன்றை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்ல விஷயங்கள் சிறப்பாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நீ போகும் பாதையில் நான் உனக்கு துணையாக இருந்து கஷ்டமான விஷயங்களை உன் இஷ்டப்பட்ட விதமாக நீ ஆசைப்பட்ட விதமாக முடிச்சு காட்டுறேன். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக சந்தோஷ நாளாக மாறப்போகுது. முடியாதுன்னு நீ எந்த விஷயத்தை நினைக்கிறியோ அதை உன் திறமையால் முடிச்சு காட்ட முடியும். தைரியமாக களத்தில் இறங்கு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேனே செல்லமே. உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன்னை வெறுக்கிறவங்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து காட்டணும். உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க உனக்கு ஒரு அடி பின்னால் தானே இருக்காங்க. அவங்கள பற்றி எதுக்கு பார்க்குற? ஏன் திரும்பி பார்க்குற? முன்னோக்கி போ, முன்னேறி போ. பின்னால் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா துரோகிகளும் எதிரிகளும் உனக்கு பின்னால் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் காலை வாரிவிட முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய எண்ணமும் நம்பிக்கையும் சரியாக உயர்வா முன்னேற்றத்தை நோக்கி முன்னோக்கி போகும்போது உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ தடுக்கி விழுந்தாலும் கூட நான் உன்னை தூக்கி நிப்பாட்டிடுவேன். நீ அமைதியாக முன்னேறி போனாலே நான் உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன் செல்லவே. தோல்விகளை கண்டு ஒருபோதும் தயங்காதே. உன்னை குறை சொல்கிறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கே வாழ தெரியாதவங்களாக இருக்கும்போது உன்னை குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர்களின் வாழ்க்கையை பற்றி அறியாதவர்களும் புரியாதவர்களும் தான் அடுத்தவங்க செய்கிறதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நல்லவங்க யாரும் அடுத்தவங்களை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ செய்யவே மாட்டாங்க. அறகுறை அறிவாளிகளும் அறிவற்ற மோசமானவர்களும் கெட்டவர்களும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களும் தான் அடுத்தவன் செய்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குறை சொல்லிக்கிட்டு பழி போட்டுக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் யோக்கியர்கள் இல்லை என்ற புரிதலோட அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் காதில் வாங்கிக்காம உனக்கான முயற்சியை செஞ்சு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன்.
எந்த சூழ்நிலையிலும் நீ எங்கேயும் நின்றுடக்கூடாது. போய்கிட்டே இரு. உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தனியாக நின்று வருத்தப்படாத. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக நான் வந்து நிற்பேனேன்னு செல்லவே. உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். துன்பமே இல்லாத வாழ்க்கைன்னு இங்கே எதுவுமே இல்லை. துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க நான் இருக்கேன். இன்பம் துன்பம் ரெண்டையும் சமநிலையோடு பார்க்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ இழந்ததை விட இப்போ நான் தரப்போகிறது பல மடங்கு பெருசு. உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நாள் வரும். அழுது கொண்டு கண்ணீர் விட்டு கவலைப்படும் உனக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கிறேன். இன்னைக்கு உன்னை வேணான்னு புறக்கணித்த இதே மனிதர்கள் நாளைக்கு உன்னை பாராட்டும்படி நான் செய்வேன். நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நானே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கிற போராட்டங்களையும் வருத்தங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் உண்டாக்குறேன். நீ எந்த விதத்திலும் கவலைப்படாத அளவுக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் நல்ல மாற்றத்தை உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். எதையும் அதிகமாக யோசிக்கவோ கவலைப்படவோ எதுக்காகவும் பயப்படவோ வேண்டாம். ஏன்னா சரி செய்ய முடிகிறத பற்றி யோசிக்கலாம். அதை பார்த்து உனக்கு பயம் வராது. சரி செய்ய முடியாததையும் சமாளிக்க முடியாததையும் யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை என் பொறுப்பில் விட்டு விடலாம் அல்லவா? உன்னால் முடிஞ்சதை நீ சரி செய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாததையெல்லாம் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட விட்டுட்டீனா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். சத்தியம் நிச்சயம் ஜெயிக்கும். இன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னவங்க கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரத்தான் போகிறாங்க.